Taste the Daily. கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுவது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா பேசியுள்ள நிலையில் இதனை எதிர்ப்போம் என தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம், இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று கர்நாடக அரசு கூறியிருக்கிறது. இதை தமிழக நீர்வளத்துறை எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறது? 2018 ஆண்டு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதுல இரண்டு வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டது. காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி என்றும் அதே போல இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று இரண்டு அதிகார அமைப்புகள் அமைக்கப்பட்டன. இரண்டு தலைவர்கள், ஒவ்வொரு அமைப்பிற்கும் தலைவர்கள். அதே போல 4 மாநிலங்கள், குறிப்பாக கர்நாடகா, கேரளா, தமிழகம் மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 4 மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடைய அனுமதி இல்லாமல், குறிப்பாக இந்த ஆணையம் அவ்வப்போது கூடுகின்றது. இந்த 4 மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் உறுப்பினராக தமிழக அரசு சார்பாக நீர்வளத்துறை செயலாளர் அதில் ஒரு உறுப்பினர்கள், மற்றொரு கமிட்டியில் சீஃப் இன்ஜினியர் இருக்காங்க. எனவே இதை அஜெண்டாவில் சேர்க்கிறதுக்கே, அதாவது அந்த கமிஷன் மீட்டிங் நடக்கும்போது அது அஜெண்டாவில் சேர்க்கிறதுக்கே கடும் எதிர்ப்பு இருக்கு. அதையும் மீறி கடந்த முறை அது சேர்க்கப்பட்டதுதான் ஒரு அயோக்கியத்தனம் என்று 2 நாட்களுக்கு முன்பு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யார் எப்படி சேர்த்தார்கள் என்பது குறித்து நாங்கள் அவதூறு வழக்கெல்லாம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில் அதிலும் இது குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழக அரசு இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தமிழக அரசுடைய தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் நம்ம தொடர்பு கொண்டு கேட்போது நிச்சயமாக ஆணையத்துடைய அனுமதி இல்லாமல், இது பாத்தீங்கன்னா ஒரு கெசட்ல 2018 இன்னமும் அந்த தேதி நீங்க பார்க்கலாம், தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த ஆணையத்துடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நீர்வள திட்டங்களும் அதில் செயல்படுத்த முடியாது என்பதுதான் இருக்கு. ஏன்னா தமிழகத்திலே ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொன்ன போது அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் எந்த அனுமதியும் இல்லாமல் நம்ம கட்ட முடியாது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கார். இது அனைவருக்கும் பொருந்தும். தற்போது ஒரு கட்சி ரீதியான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நீர்வளத்துறை அமைச்சர் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அவர் உடனடியாக இன்று மதியத்திற்குள் செய்தியாளர்களும் சந்திப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயமாக இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தமிழக அரசுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக மனுக்கள் அளிக்கவும், காவிரி மேலாண்மை ஆணையத்தை முறையிடவும், தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகவும் தயாராக இருப்பதாக தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ரமேஷ், இந்த காவிரி மேலாண்மை கூட்டம் நடக்கும் போது கூட கர்நாடக அரசு சார்பில் மேகதாட்டு அணை கட்டணும், அப்படி இருந்தாதான் தமிழகத்துக்கும் ஒரு நல்ல நீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாங்க. அதுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இது குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. அது குறித்து என்ன நிலவரம்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா அதுல முக்கியமாக சொல்லியிருக்காங்க, a separate project division and 2 subdivision have already been set up implementation of மேகதாது பேலன்சிங் ரிசர்வர் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ராம்நகர் மாவட்டத்தில் கூடிய நிறைய விவசாய பகுதிகள் இருக்கிறது. எனவே வனத்துறையுடைய ஒப்புதல் வேண்டும். மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையுடைய அனுமதி தேவைப்படும் என்றால் நிச்சயமாக தமிழக அரசு அந்தந்த அமைச்சகங்களில் தொடர்பு கொண்டு இது குறித்து முறையிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.